வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். குரூப் டி எக்ஸாமுக்காக நம்ம ஒரு சயின்ஸ் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது கெமிஸ்ட்ரியில என்னெல்லாம் டாபிக் இருக்கு, அந்த ஒவ்வொரு டாபிக்கை எந்த மாதிரி ப்ரீவியஸ்ல கொஸ்டின் குரூப் டில கேட்டாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். இப்ப மெட்டல் நான் மெட்டல் வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஆசிட் பேஸ் சால்ட் ரிலேட்டடா என்ன மாதிரி கொஸ்டின் இருந்துச்சு, இதை கேட்கறாங்க, இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலா லேர்ன் பண்ணிக்கலாம். சரி, ஆசிட் பேஸ் சால்ட் முதல் கொஸ்டின் பாருங்களேன். த்ரீ ப்ராடக்ட் ஆர் ப்ரொடியூஸ்டு இன் குளோர் ஆல்கலி ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்லயும் பாருங்க, 3 பொருட்கள் குளோர் ஆல்கலி செயல்முறையில் தயாரிக்கப்படுகின்றன்னு சொல்றாங்க. அது என்ன தயாரிக்கிறாங்க, அதான் இந்த கொஸ்டின். இப்ப நம்ம எல்லா கொஸ்டினுமே எந்த டேட்ல நான் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுறேன். எதுக்காக சொல்லணும், ரயில்வேல நிறைய எக்ஸாம் இருக்கு. குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணணும்னா குரூப் டியோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணுமா, அதனால சொல்லியிருக்கேன். பிளஸ் இந்த கிளாஸ் பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல் பணி வாய்ப்புல கொடுத்துருவேன். எதுக்காகனா நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இந்த கொஸ்டின்ல குளோர் ஆல்கலின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒன்றும் கிடையாது. அதாவது ஆசிட் பேஸ் சால்ட் நம்ம ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணும்போது ஒரு 5 விதமான சால்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு. இதுவும் ஒரு உப்பு தான். இதை தயாரிப்பாங்க, இண்டஸ்ட்ரியா தயாரிப்பாங்க. ஏன் தயாரிக்கிறாங்கன்னா அதோட யூஸ் பாருங்களேன். சோப்பு, டெடர்ஜென்ட், ரேயான் பேப்பர் இதெல்லாம் தயாரிக்கணும்னா அதோட ரா மெட்டீரியல் என்ன இருக்குன்னா இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கான். சரி, இப்ப இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு எப்படி தயாரிப்பாங்கன்னு வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு ப்ராசஸ் சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸோட பேரு தான் குளோர் ஆல்கலி அப்படின்னு சொல்றது. குளோர் மீன்ஸ் என்னன்னா குளோரின் அப்படின்னு அர்த்தம். ஆல்கலி மீன்ஸ் என்னன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. அதாவது ஆல்கலைன் அப்படின்னா காரத்தன்மை கொண்டதுன்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஆசிட் பேஸ்ல பிஹெச்ல சொல்லுவோம். ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டி லேர்ன் பண்ணும்போது நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். ஏன் இதை ஆல்கலின்னு சொல்றாங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடுல OH அயன்ஸ் அதிகமா இருக்கும். அதனால என்னன்னா இது காரத்தன்மை கொண்டது. சரி, இப்ப என்னன்னா இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு தயாரிக்கிறதுக்கு என்ன முக்கியமான தேவைன்னா சோடியம் குளோரைடு தேவை. சோடியம் குளோரைடு என்ன பண்ணணுமா, வாட்டர்ல போடும்போது என்ன ஆகும்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும். அதோட சேர்த்து குளோரின் அண்ட் ஹைட்ரஜன் கிடைக்கும். இதனாலதான் அது பேரு குளோரின் ஆல்கலின்னு சொல்றது. ஆத்துல வச்சுக்க, குளோரின் ஆல்கலி என்று ஒரு ப்ராசஸ். அதன் மூலம் தான் என்ன பண்றாங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு என்ன பண்றாங்கன்னா தயாரிக்கிறாங்க. இது இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னா ஒரு அனிமேஷன் வீடியோ மட்டும் பார்த்தலாம். நல்லா கவனிங்களா. இப்ப சோடியம் ஹைட்ராக்சைடு தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னல, அதோட ப்ராசஸ் குளோர் ஆல்கலி. அது எதன் மூலம் தயாரிப்பாங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுவாங்க. அதாவது நல்லா கவனிங்க. இப்ப NaCl சோடியம் குளோரைடு டெஃபினட்டா தேவை. அதுல இருந்தா சோடியம் ஹைட்ராக்சைடு வேணும். அது என்ன பண்ணுவோம்னா எலக்ட்ரிசிட்டி என்னன்னா கொடுக்கும்போது இந்த சோடியம் குளோரைடு ரெண்டா பிரியும்னு சொல்லுவாங்க. ஒன்னு Na பிளஸ் ஆகும், இன்னொன்னு Cl மைனஸ் ஆகும். அந்த Cl மைனஸ் கேஸா ஃபார்ம் ஆயிரும். அந்த Na பிளஸ் இருக்கு பாத்தீங்களா, அது டெபாசிட் ஆயிரும். அந்த டெபாசிட் ஆகிற சேர்த்து என்னன்னா NaOH ஆட் ஆயிரும். இதனாலதான் என்னன்னா இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு உருவாகுது. இதுதான் அந்த கான்செப்ட். அந்த கான்செப்டோட பேர் குளோர் ஆல்கலி அப்படின்னு ஒரு ப்ராசஸ். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கேட்கறது என்னெல்லாம் ப்ராடக்டா உருவாகும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா என்ன ஹைட்ரஜன் வரும், அடுத்து என்ன குளோரின் வரும், அடுத்து என்ன NaOH வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பி தான் வரும். இது எல்லாமே ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்கதான். ஏன் சொல்றேன்னா இந்த ஸ்லைடு எல்லாமே நான் ஃபண்டமெண்டல் கிளாஸ்ல என்ன எடுத்தனும் அந்த ஸ்லைடு தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்கேன். கம்ப்ளீட் கெமிஸ்ட்ரியில ஆசிட் பேஸ் சால்ட்டோட பார்ட் 2ல என்னன்னா உங்களுக்கு என்னென்ன அனிமேஷன் சொல்லணும் அதுதான் கிளாஸ்ல நான் டீச் பண்ணியிருக்கேன். சரி, அடுத்த கேள்வி வருங்களேன். செகண்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினை மட்டும் தமிழ்ல கொடுக்க முடியல. ஏன்னா இது கம்ப்ளீட்டா ஒரு இமேஜ் மாதிரி வந்ததுனால என்னால எடிட் பண்ண முடியல. சரி, இதுல என்ன சொல்லியிருக்காங்க, ரெட் கேபேஜ் லீவ்ஸ், மீத்தேல் ஆரஞ்சு, ஆனியன் ப்ளூ. இது எது சம்பந்தப்பட்டதுன்னா ஆயில் ஃபேக்டரி இண்டிகேட்டரா, ஆசிட் பேஸ் இண்டிகேட்டரா, நேச்சுரலான ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர் அப்படின்னு கேட்குறாங்களா. முதல்ல இது கொஸ்டின் எது சம்பந்தப்பட்டதுன்னா பிஹெச் சம்பந்தப்பட்டது. பிஹெச்ல என்னன்னா ஒன்று ஆசிடா இருக்கா இல்ல ஒரு கரைசல் பேஸா இருக்கானா பார்க்கறதுக்கு என்னன்னா பிஹெச் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சொல்யூஷனுக்கு என்னன்னா நிறைய இண்டிகேட்டர் நிறங்காட்டிகள் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற நிறங்காட்டிகளை 3 டைப்பா பிரிப்பாங்க. ஒன்னு என்ன சொல்லணும், நேச்சுரலான இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு சிந்தட்டிக்கான இண்டிகேட்டர். சிந்தட்டிக்னா லேப்ல ஹியூமன் தயாரிக்கிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆல் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு ஆல் ஃபேக்டரி. ஆல் ஃபேக்டரி ஒன்றும் கிடையாது, ஸ்மெல் சேஞ்ச் ஆகிற மூலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறங்காட்டி தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது என்ன சொல்ல வாரேன் அப்படின்னா நல்லா கவனிங்க.
இப்ப நிறங்காட்டிகள் அப்படின்னு சொல்றோமா, அதுல 3 இது சொல்றாங்க. ஒண்ணு நேச்சுரல், சிந்தட்டிக், ஆல்ஃபாக்ட். ஆல்ஃபாக்ட் என்பது ஸ்மெல், வாசனை பொறுத்து. இப்ப ஒரு லிட்மஸ் பேப்பர் இருக்கு, ஒரு கரைசல் இருக்கு. அந்த கரைசலுக்குள்ள அந்த லிட்மஸ் பேப்பரை போட்டு நான் எடுத்தேன் அப்படின்னா, அந்த லிட்மஸ் பேப்பரோட கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா நான் என்ன சொல்லுவேன்? ஓகே, இது வந்து ஆசிட் இருந்தது பேஸா மாறி இருக்கு. இல்ல பேஸா இருந்தது ஆசிடா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லுவோமா? அதே மாதிரிதான் என்னன்னா, ஒரு கரைசல் இருக்கு. அந்த கரைசலுக்குள்ள வந்து நான் ஆனியனை தூக்கி, வெங்காயத்தை தூக்கி போட்டேன்னா, வெங்காயத்தை தூக்கி போட்டு நான் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த வெங்காயத்துல ஸ்மெல் இருந்துச்சுன்னா, அது பேஸ் ஆயிருக்கு. ஸ்மெல் இல்ல, இன்னும் ஸ்டில் வந்து அந்த ஆனியனோட ஸ்மெல்லே இருந்துச்சுன்னா, அது இன்னும் ஆசிடா இருக்குன்னு சொல்லி வந்து இது பண்ணுவாங்களாம். இதெல்லாம் என்னன்னா நிறங்காட்டிகள். நேச்சுரலா இருக்கிறதுக்கு முக்கியமான என்ன சொல்லலாம், டர்மரிக் அண்ட் வந்து லிட்மஸ். சிந்தட்டிக் என்ன சொல்லலாம்னா மெத்தில் ஆரஞ்ச் அண்ட் வந்து நாப்தலின். ஆல்ஃபாக்டரிக் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஆனியன் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு என்ன சொல்லிடலாம், ஈஸியா வந்து மேட்ச் பண்ணிடலாம். அப்ப என்ன வரும், ரெட் கேபேஜ். அதாவது கேபேஜ்னா என்ன, முட்டைக்கோசு. முட்டைக்கோசு என்ன, நேச்சுரலான வந்து ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர். ஏன்னா கேபேஜ் முட்டைக்கோசு இயற்கையிலே கிடைக்கும், அதனால நேச்சுரல் ஈஸியா போட்டலாம். ஒண்ணுக்கு என்ன வரும், சி வரும். ரெண்டாவது மெத்தில் ஆரஞ்சு வந்து என்னன்னா நம்ம ஹியூமன் லேப்ல தயாரிப்பாங்க, அதனால என்ன சொல்லுவாங்கன்னா இது ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர் சொல்லுவாங்க. ஆனியன் அப்படின்னு வந்தாவே ஆல்ஃபக்ட். அப்ப ரெண்டுக்கு ஏ வரணும், ஆப்ஷன் சி தான் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். சரி, அடுத்து போமா. ஈவன் இங்க பாருங்களேன், அந்த நேச்சுரல் இண்டிகேட்டர்ல கொஞ்சம் டெப்தா நான் சொல்லியிருப்பேன். ரெட் கேபேஜ் லீஃப் அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டிகேட்டரா யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணும்னா ரெட் கலரா சேஞ்ச் ஆகும் இந்த ஆசிடிக் சொல்யூஷன்ல. பேசிக் சொல்யூஷன் இருந்துச்சுன்னா கிரீன் கலர்ல வந்து சேஞ்ச் ஆகும். இதன் மூலம் வந்து அது என்ன சொல்யூஷன் சொல்லி வந்தனா கண்டுபிடிச்சுக்கிடுவாங்க. அதே மாதிரி தான் டர்மரிக் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, மூணாவது கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க. இதுல பாருங்களேன், என்ன பிஹெச் வந்து கொடுத்துட்டு பிஹெச்க்கு கரெக்டா இருக்கிற சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ண சொல்றாங்கன்னா மேட்ச் பண்ண சொல்றாங்க. இப்ப பிஹெச் ரிலேட்டடா நம்ம வந்து லேர்ன் பண்ணிருப்போம் ஃபண்டமெண்டலா. என்ன பிஹெச்சோட வேல்யூ 0ல இருந்து 14 வரைக்கும் இருக்கும். 7 வந்து என்ன சொல்லுவோம்னா நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இருக்கட்டும். இதுல ஒரு லேர்னிங் இருக்கு. என்ன லேர்னிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம 0 கிட்ட வரும்போது என்ன சொல்லுவோம், ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். 14 கிட்ட வரும்போது என்ன சொல்லுவோம்னா பேஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது 7க்கு கீழே வந்தாவே அது ஆசிட், 7க்கு மேல போச்சுன்னா பேஸ். அப்படி கீழே வரும்போது ரொம்ப கம்மியா வருதுன்னு வச்சுக்கலாம், அதுல என்ன சொல்லலாம், ஹைலி வந்து அசிட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இந்த 7ல இருந்து ஆரம்பிச்சு மேல போக போக வந்து 14 கிட்ட வரும்போது வந்து ஹைலி பேசிக் ஆர் அதை எப்படி சொல்லலாம், ஆல்கலைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த இடத்துல நம்ம ஒரு இதை வந்து ஆசிட் அப்படின்னு சொல்றோமோ அந்த இடத்துல என்ன இருக்குன்னா H பிளஸ் அயான்ஸ் வந்து என்ன சொல்லலாம் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. எதை விடனா OH மைனஸ் அயான்ஸை விட வந்து என்னன்னா எது அதிகமா இருக்குன்னா H பிளஸ் அயான். எதுலன்னா ஆசிட்ல. அப்படி இருக்கனாலதான் அதுக்கு பேர் வந்து ஆசிட் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. இப்ப பேஸ் கிட்ட வாங்க. பேஸ் கிட்ட என்ன, இங்க OH மைனஸ் அயான்ஸ் என்னன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். எதை விட அப்படின்னா H பிளஸ் வந்து அயன்ஸ் விட. H பிளஸ்னா ஒண்ணு கிடையாது, ஹைட்ரஜன் அயன். OH மைனஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹைட்ராக்சைடு அயன் அப்படின்னு சொல்றது. இப்ப ஆசிட் அப்படின்னா H பிளஸ் அயன் அதிகமா இருக்கும். பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த OH மைனஸ் அயன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அதே நியூட்ரல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, H பிளஸ் அயன்ஸும் OH மைனஸ் அயன்ஸ் என்ன அப்படின்னா ஈக்குவலான இருக்கும். அப்படி ஈக்குவலண்டா இருக்கும் போதுதான் என்னன்னா அந்த சப்ஸ்டன்ஸ், அந்த கரைசல் என்ன சொல்லுவாங்கன்னா நியூட்ரல்னு சொல்லுவாங்க. பியூர் வாட்டர், அதாவது நம்ம குடிக்கிற வந்துன்னா பியூர் வாட்டர் எல்லாமே என்ன அப்படின்னா கரெக்டா வந்து நியூட்ரல் வந்து பிஹெச்ல இருக்கும். இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா இதை வச்சு நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதாவது இங்க பாருங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு ஆக்சைடு அப்படின்னு சொல்லும்போது என்ன OH அப்படின்னு ஆயிட்டு. ஏன்னா ஆக்சைடுனாவே OH. அப்போ OH அப்படின்னு சொல்லும்போது என்ன, அது எது சம்பந்தப்பட்டது வரும், OH அப்படின்னு வந்தாவே என்ன, அது வந்து பேஸ் சம்பந்தப்பட்டது ரைட்டா. ஏன்னா அங்கதான் OH மைனஸ் அதிக அயன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், OHனா 7க்கு மேல வந்து என்னன்னா அதோட பிஹெச் மதிப்பு இருக்கணும். இங்க 7க்கு மேல என்ன இருக்கு பாருங்களேன், 14 இருக்கு, இன்னொன்னு 10 இருக்கு. எய்தர் 14 இருக்கணும் இல்ல 10 இருக்கணும். அந்த மாதிரி வந்து பாருங்களேன், இது வந்து டியா இருக்கணும் இல்லைன்னா ஏயா இருக்கணும். நாலுமே அந்த மாதிரி தான் இருக்கு. அப்ப என்ன நம்ம ப்ராப்பரா வந்து என்ன சோடியம் ஹைட்ராக்சைடோட பிஹெச்சோட வேல்யூ தெரிஞ்சாதான் வந்து இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதனால என்ன சொல்லுவேன்னா, நீங்க ப்ராப்பரா வந்து ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணிருக்கணும், பேசிக் தெரியணும். அதோட சேர்த்து வந்து சில சப்ஸ்டன்ஸ்க்கான பிஹெச் வேல்யூ வந்து என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம வந்து லேர்ன் பண்ணிருக்கணும். நான் ஃபண்டமெண்டல வந்து நான் டீச் பண்ணதான். இங்க பாருங்க, கேஸ்டிக் ஜூஸ் வந்து 1.6 வந்து பிஹெச் இருக்கும். லெமன் வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்கும். ஏன் 1.6 2 வருது அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், லெமன் சொல்லும் போது என்ன, அது வந்து ஆசிட் ரைட்டா. லெமன் வந்து ஆசிட், சிட்ரிக் ஆசிட் இருக்கும். அதனாலதான் வந்து ஆசிட் கிட்ட வரும்போது ரொம்ப ஹைலி அசிட்டிக்கா இருக்கும். அதனால என்ன 2 கிட்ட வரும். அப்ப லெமன் லெமன் அப்படின்னாவே 2 கிட்ட வருது என்ன 2.2 இருக்கு. அப்போ 1க்கு என்ன வரும்னா சி வரும். 1க்கு சி வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. அதனால ஏயும் டியும் எலிமினேட்டட்.
அடுத்து கேஸ்ட்ரிக் ஜூஸ். கேஸ்ட்ரிக் ஜூஸ்னா ஒண்ணு கிடையாது. நம்ம வயித்துக்குள்ள வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆசிட் இருக்கும். அந்த ஆசிட் தான் கேஸ்ட்ரிக் ஜூஸ்ன்னு சொல்றது. அதுவும் அசிட்டிக் லெவல் எவ்வளவுனா ரொம்ப ஹையா இருக்கும். அதனால 1.2 கிட்ட வரும். அப்ப 2க்கு வந்து பி தான் வரணும். அப்ப 2க்கு பி கரெக்டா தான் இருக்கு. அடுத்து மில்க் ஆஃப் மெக்னீசியா. மில்க் ஆஃப் மெக்னீசியா என்ன சொன்னா ஹைலி வந்து என்னன்னா ஆல்கலைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இங்க பாருங்க 10 இருக்கு. NaOH வந்து 14 இருக்கு. இப்ப இதை வச்சு சொல்லும்போது என்ன மில்க் ஆஃப் மெக்னீசியா வந்து 10 வரும். 10ன்னு இருக்கும்போது என்ன 1க்கு வந்து சரி 3க்கு வந்து டி. அதனால ஆப்ஷன் வந்து பி தான் வரும். ஏன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து 14. ஆல்வேஸ் ரோமர் பண்ணுங்க. 14ல என்ன வரணும் NaOH வரும். 10ல வந்து மில்க் ஆஃப் மெக்னீசியா, 7ல வந்து பியூர் வாட்டர். அதே ரொம்ப கம்மியா 1.4 இல்ல 1.6ல எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் ஜூஸ் இருக்கும். இது மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க. அடிக்கடி வந்துன்னா இது வந்து கேட்குறாங்க. சரி அடுத்து போமா. 4th கொஸ்டின் பாருங்களேன். 5 சொல்யூஷன் ABCDE when tested with universal indicators. universal indicatorனா லிட்டமஸ் பேப்பர் வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. showed pH as 4, 1, 11, 7, 9 respectively. The pH and increasing order of H plus ion concentration for these solution அப்படின்னு சொல்றாங்களா உனக்கு கிடையாது. நான் சிம்பிளா புரிய வச்சுறேன். அதாவது H plus ion எதுக்கு அதிகமா இருக்கும் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன். H plus ions என்பது ஆசிடுக்கு தான் அதிகமா இருக்கும் ரைட்டா. அப்ப என்ன மீனிங்னா இப்ப இங்க இருக்கிற பிஹெச்சோட வேல்யூ இது நம்ம வந்து என்னன்னா இன்க்ரீசிங் ஆர்டர்ல எடுத்து எழுதிடலாம். 1 இருக்கு, 4 இருக்கு, 7 இருக்கு, 9 இருக்கு, அடுத்து வந்துன்னா 11 இருக்கு ரைட். இப்ப என்ன தெரியும்னா 7க்கு மேல இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம் பேஸ்ன்னு சொல்லுவோம். 7க்கு கீழே இருக்கிற எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம் ஆசிட் சொல்லுவோம் ரைட்டா. இப்ப H பிளஸ் அயன் ஆசிட்ல தான் H பிளஸ் அயன் அதாவது 7ல இருந்து குறைஞ்சு வர 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 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H பிளஸ் அயனோட கான்சென்ட்ரேஷன் என்ன ஹையா போயிட்டே இருக்கும். எதை விடனா OH மைனஸ் விட. அப்ப அவன் கேட்கறது BHல H பிளஸ் அயன் வந்து இன்க்ரீசிங் ஆர்டர் கேட்கிறான். அப்ப என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 11 கிட்ட எல்லாம் வரும்போது என்னன்னா இங்கெல்லாம் என்ன OH தான் வந்து என்னன்னா அதிகமா இருக்கும். எது கம்மியா இருக்கும் H பிளஸ் வந்து கம்மியா இருக்கும். இன்க்ரீசிங் ஆர்டர். அப்ப என்ன இங்க இருந்து வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H பிளஸ் அயன் நல்லாவே வந்துன்னா இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்கும். அப்ப 11, 9, 7, 4, 1ன்னு வரும். அதோட இது வந்து சொல்லியிருக்காங்களா. அப்ப ஒரே நிமிஷம் 11 11க்கு பார்த்தோம்னா சி அப்படின்னு இருக்கு. 9க்கு பார்த்தோம் அப்படின்னா இ அப்படின்னு இருக்கு. 7 வந்து டி. 4 பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஏல இருக்கு. 1 வந்து பார்த்தோம்னா பில இருக்கு. அப்ப என்ன சி இ. சிக்கு அப்புறம் இ வரணும், இக்கு அப்புறம் டி வரணும், டிக்கு அப்புறம் ஏ வரணும், ஏக்கு அப்புறம் பி வரணும். ஏன்னா பில தான் என்ன ஹையான H பிளஸ் அயன் இருக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான் வரும். எல்லாமே ஃபண்டமெண்டல் அப்புறம் லேர்ன் பண்ணிடணும். அகைன் நான் சொல்றேன். சரி அடுத்து வாங்க. 5th கொஸ்டின். Buffet suffered a crop failure for a few years. When he got the pH of the soil examined, it was about 11.6. Which of the following compound can be used to treat the soil of his agriculture field? தமிழ்லையும் பாருங்க. புவேஸ் சில வருடங்களாக பயிர் செயலிழப்பை சந்தித்தார். மண்ணின் pH-ஐ பரிசோதித்த போது அது சுமார் 11.6 இருந்தது. அவரது விவசாய நிலத்தின் மண்ணை சுத்திகரிக்க பின்வரும் எந்த சேர்மங்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. இப்ப இதுல ஒரு க்ளூவே என்னன்னா அந்த 11.6 தான் பிஹெச்சோட வேல்யூ வந்து 11.6 தான். என்ன மீனிங் அது ஹைலி வந்து என்னன்னா பேசிக்கா இருக்குன்னு அர்த்தம் ரைட்டா. அப்ப ஒண்ணு ஹைலி பேசிக்கா இருக்கு அதை என்ன பண்ணணும் நியூட்ரலா இது பண்ணணும். ஏன்னா நியூட்ரலா பண்ணும் போதுதான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கிராப் வந்து கல்டிவேட் பண்ண முடியும். கல்டிவேஷன் அப்படின்னாவே நியூட்ரல் லெவல் பிஹெச் இருக்கணும். ஹைலி பேசிக்கா இருக்காது நியூட்ரலுக்கு கொண்டு வந்தா என்ன பண்ணணும் இந்த இடத்துல OH மைனஸோட அயன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. எது கம்மியா இருக்கு H பிளஸ் அயன்ஸ் வந்து கம்மியா இருக்கு. நான் என்ன பண்ணணும் நியூட்ரல்னா என்ன OHோட இதுவும் H பிளஸ் வந்து என்னன்னா ஈக்குவலண்டா இருக்கணும். அப்ப என்ன பண்ணுவேன் H பிளஸ் அயனை ஆட் பண்ணுவேன். அப்ப H பிளஸ் அயனை ஆட் பண்ற என்ன மீனிங் நான் ஆசிடை வந்து செப்பரேட்டாம். அதாவது அசிடிக் கண்டிஷன்ல இருக்கிற ஏதாவது ஒரு சொல்யூஷன் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மணல் வந்து மண்ணு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான கண்டிஷனுக்கு வந்துடும். அதன் மூலம் என்ன பண்ணலாம்னா அந்த நிலத்துல வந்துன்னா அவங்க வந்து விவசாயம் பண்ணலாம். அந்த அளவுக்கு பண்ற மாதிரி இந்த 4 ஆப்ஷன்ல எது ஆசிட் அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்களேன் NaCl அதாவது சோடியம் குளோரைடு வந்து ஒரு உப்பு. அந்த சோடியம் குளோரைடு உப்பு என்ன சொல்லுவாங்கன்னா நியூட்ரலான சால்ட்னு சொல்லுவாங்க. நியூட்ரல் நம்மளால ஆட் பண்ண முடியாது ரைட்டா. ஏன்னா இந்த இடத்துல எதை ஆட் பண்ணணும்னா ஆசிட் தான் ஆட் பண்ணும். அதனால இந்த ஆப்ஷன் வராது. அடுத்து இங்க பாருங்க OH அப்படின்னு இருந்தாவே என்ன OH அதிகமா இருக்கிற இடத்துல இருக்கிற அந்த சப்ஸ்டன்ஸ் நம்ம எதை சொல்லுவோம்னா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
ஆல்ரெடி பேஸ் அதிகமா இருக்கு, அந்த இடத்துல கொண்டு போய் இன்னொரு பேஸ் சேர்ப்போமா என்ன? டெஃபினட்டா கிடையாது. அதனால இந்த 3 ஆப்ஷன், அதாவது 1 போயிரும், 3வது போயிரும், 4வது போயிரும். ஒரே ஒண்ணு என்ன? Al2SO4 இதை கொடுத்தாதான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளால வந்து பிஹெச் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அதனால இதுதான் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் என்னன்னா இதா வரும். அதான் இந்த இடத்துலயும் சொல்லியிருக்கேன். அதாவது ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது 11.6 இருப்பது ஹைலி பேசிக், அதான் ஆல்கலின் அப்படின்னு சொல்லுவோம். அதனால என்ன சாயில ட்ரீட் பண்ணணும்னா அவங்க என்ன பண்ணணும்னா அசிடிக் சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ணணும். NaCl சோடியம் குளோரைட் ஆட் பண்ண முடியாது. OH வந்துன்னா வீக்கான பேஸ், CaOH2 வந்துன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு, இது வந்து ஸ்ட்ராங்கான பேஸ். பேஸை ஆட் பண்றதுனால எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஆசிட் ஆட் பண்ணணும், அதனால அலுமினியம் சல்ஃபேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். அடுத்து போமா, ஈவன் நீங்க பார்க்கலாம். அதாவது இந்த காமன் சால்ட் சோடியம் குளோரைடு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் உப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபண்டமெண்டல் நான் சொல்லும் போது இது எப்படி ஃபார்ம் பண்ணுவோம்னா நியூட்ரலைஸ் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது உருவாகிற சால்ட் அந்த சோடியம் குளோரைடு வந்து நியூட்ரலா இருக்கும். ஏன்னா HCl பிளஸ் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு இது ரெண்டையும் சேர்க்கும் போது என்ன இந்த உப்பு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த உப்பு வந்து நியூட்ரல் இருக்கும். நியூட்ரல் மீன்ஸ் வந்து பிஹெச் கரெக்டா பார்த்தா வந்து 7ல இருக்கும்னு அர்த்தம். சரி, 6வது கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். இதுல என்ன சொல்லியிருக்காங்க? சீமா squeezes the lemon and collect the juice in a glass. When she adds some water to it, she feels that its sourness has reduced. How does the addition of the water affect the concentration of hydroxide ion? உனக்கு தெரியாது. ஹைட்ராக்சைடு அயனா என்ன? OH அப்படின்னு சொல்லுமா. அந்த OH அயான்ஸ் என்னன்னா இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப லெமன் இருக்கு, லெமனை வந்து புழிஞ்சு ஒரு கிளாஸ்ல இது பண்ணும்போது அதுல கொஞ்சம் வாட்டரை சேர்த்து நம்ம குடிச்சோன்னு வச்சுக்கலாம், இந்த ரொம்ப புளிப்பு வந்து குறையும் பாத்தீங்கன்னா அதுதான் குறைக்கிறாங்க. அப்படி இந்த புளிப்பு குறையிறது எதனால? அந்த வாட்டரை ஆட் பண்றதுனால. அப்படி பண்ணதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லெமன் என்பது என்ன? ஒரு ஆசிட், ரைட்டா? ஸோ லெமன்ல என்ன ஆசிட் இருக்கும்? சிட்ரிக் ஆசிட் இருக்கும். நல்லா கவனிங்க, லெமன்ல என்ன ஆசிட்னா சிட்ரிக் ஆசிட் இருக்கும். அந்த சிட்ரிக் ஆசிட் சொல்லும் போது என்ன? பிஹெச்சோடது வந்து எதுக்கு கீழே இருக்கணும்? 7க்கு கீழே தான் இருக்கும், ரைட்டா? அப்ப பிஹெச்சோட வேல்யூ 7க்கு கீழே இருக்குன்னா என்ன மீனிங்? அந்த இடத்துல H பிளஸ் அயான்ஸ் வந்து அதிகமா இருக்குன்னு அர்த்தம். எதை விட? OH மைனஸ் விட. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? அவங்க வாட்டர் சேர்க்கிறாங்க. வாட்டர் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட பிஹெச் வேல்யூ வந்து ஈக்குவலான 7ஆ இருக்கும். அப்படி சேர்க்கும் போது என்னன்னா சோர்னஸ் ரெடியூஸ் ஆகுது. அதாவது H பிளஸ் அயன் இருக்கு பாத்தீங்கன்னா அதோட தன்மை வந்து குறையுதுன்னு அர்த்தம். ஏன்னா வாட்டர் சேர்க்கறனால. அப்படி சேர்க்கறனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹைட்ராக்சைடு அயன் இருக்கு பாத்தீங்கன்னா ஹைட்ராக்சைடு என்ன? OH அது என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு லெமன்ல இருக்கும்போது H பிளஸ் அயன் தான் வந்து ஹையா இருக்கும். எப்ப வந்து வாட்டரை சேர்க்கணும்? ஸோ வாட்டரை சேர்க்கும் போது என்னன்னா அந்த H பிளஸ் அயனோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தா குறைய ஆரம்பிக்கும். என்ன மீனிங்னா டைரக்ட்லி ஆப்போசிட்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த இடத்துல H பிளஸ் அயன்ஸ் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல OH மைனஸ் அயன் அதிகமா இருக்கும், சரி கம்மியா இருக்கும். எந்த இடத்துல OH மைனஸ் வந்து கம்மியா இருக்கோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா H பிளஸ் அயன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். இப்ப இந்த இடத்துல H பிளஸ் வந்து கம்மியா இருந்தா என்ன? அந்த இடத்துல OH என்ன ஆயிருக்குன்னா அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் அதோட டேஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த புளிப்பு சுவை வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அது மூலம் என்ன சொல்லலாம்? அவங்க கேள்வி கேட்டது கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த H பிளஸ் அயன் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல நார்மலா லெமன் இருக்கும்போது அந்த இடத்துல OHோட வேல்யூ வந்து OH மைனஸ் வேல்யூ வந்து கம்மியா தான் இருக்கும். எப்ப வாட்டர் ஆட் பண்றாங்களோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா H பிளஸ் குறைய ஆரம்பிச்சிடும், இதோட வேல்யூ வந்து அதிகரிச்சிடும். அதனால OH வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். இது எல்லாமே கான்செப்ட் தான், கிளாரிட்டியா இருங்க. ஈவன் நாங்க சொன்னதா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கீங்க பாருங்களேன். சீமாவுட் வாட்டர் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா சொல்யூஷனை டைல்யூட் பண்றாங்க. இப்ப லெமன் ஜூஸ் என்ன? ஹைலி அசிட்டிக். ஏன்னா பிஹெச் வேல்யூ ஒரு கொஸ்டின் பார்த்தோமா, லெமனோட வந்து 2 கிட்ட இருக்கும். அப்ப BH2னா என்ன மீனிங்னா ஹைட்ரஜன் அயன்ஸ் வந்து அதிகமா இருக்கும், ஹைட்ராக்சைடு அயன் வந்து கம்மியா இருக்கும். இதுதான் மீனிங். இப்ப வாட்டரை வந்து ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா H பிளஸ் அயானோட இது வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்படி டிக்ரீஸ் ஆகிறதுனாலதான் நம்ம அதை குடிக்கும் போது என்னன்னா ஆசிடோட கேரக்டரா இருக்க சோர்னஸ் புளிப்பு சுவை என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாகுது அர்த்தம். அப்ப H பிளஸ் கம்மியாச்சுன்னா என்ன இன்க்ரீஸ் ஆகும்னா OH வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். இது என்னன்னா இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லுவாங்க. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, அடுத்து போமா. 7வது கொஸ்டின் பாருங்க. During the neutralization reaction, H plus ions comes from and OH minus ions comes from dash respectively forming a water molecule. நான் சொல்லிட்டேன். வாட்டர் என்பது என்ன? BH வந்து 7 இருக்கும். அதாவது நியூட்ரல் அப்படின்னு சொல்றது. அதனாலதான் நியூட்ரலைஸ்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நியூட்ரலைஸ்ட் ரியாக்ஷன்ல H plus ion எதுல இருந்து வரும்னா ஆசிட்ல இருந்து வரும்.
OH மைனஸ் எதுல இருந்து வரும்னா பேஸ்ல இருந்து வரும். அதனால இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆசிட் அண்ட் பேஸ் ஆப்ஷன் டி ல இருக்கு. இதெல்லாம் சிம்பிள். என்ன தெரிஞ்சிருக்கணும் பாருங்க, பியூர் வாட்டரோட பிஹெச் வேல்யூ வந்து 7 அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். 8வது கொஸ்டின் பாருங்க, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த வீக் ஆசிட் அப்படின்னு சொல்றாங்களா. இப்ப இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாம் ஹாலில் கேட்டாங்கன்னு வச்சுக்கலாம், நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க. பட் இது வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின், நம்ம லேர்ன் பண்ணிடலாம். ஏன் சொல்றேன்னா, நான் என்சிஆர்டியில வச்சு பேஸா வச்சு உங்களுக்கு கிளாஸ் எடுத்தல, அந்த கிளாஸோட ஸ்லைடு அங்கே கொடுத்துருக்கேன். அதாவது இப்போ ஆசிடை வந்து என்னன்னா நிறைய டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க டைப்பா, அதாவது ஸ்ட்ரென்த்தை பொறுத்து என்ன பண்ணுவாங்கன்னா டைப்பா பிரிப்பாங்க. அதுனா ஸ்ட்ராங் ஆசிட் சொல்லுவாங்க. ஆசிட்னாவே என்ன, ஹச் பிளஸ் அயன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அந்த ஹச் பிளஸ் அயன் அக்வா சொல்யூஷன், அக்வா சொல்யூஷன் ஒண்ணு கிடையாது, கரைசல், நீர் கரைசல்ல கம்ப்ளீட்டா வந்து அந்த ஹச் பிளஸ் அயான் வந்து தனியா டிவைட் ஆகி வந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க, ஸ்ட்ராங்கான ஆசிட்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சல்ஃபியூரிக் ஆசிட், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட். அதோட கெமிக்கல் எதுவுமே தெரிஞ்சிருக்கணும். சல்ஃபியூரிக்னா H2SO4, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னா HCl, நைட்ரிக் ஆசிட்னா HNO3. இது வந்து ஸ்ட்ராங் ஆசிடுக்கானது. அப்படியே வாங்க, வீக் ஆசிட் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆசிட்ல பார்த்தோமோ இந்த மாதிரி கேரக்டர் இல்லாத வீக் ஆசிட் சொல்லுவாங்க. இதுலயும் H பிளஸ் அயன்ஸ் இருக்கும். பட் என்னன்னா அந்த அயன் கம்ப்ளீட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்ம கரைசல்ல வந்து டிஸ் அசோசியேட் ஆகாம இருந்துச்சுன்னா அந்த ஆசிட வீக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, கார்போனிக் ஆசிட் H2CO3, அசிட்டிக் ஆசிட் CH3COOH. அடுத்து ஆக்சாலிக் ஆசிட், அதாவது COOH2 அப்படின்னு சொல்றது. இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்களேன். நமக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, வீக் ஆசிட் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீக் ஆசிடுக்கானது இப்பதான் பார்த்தோம். இப்ப HCl அண்டு H2SO4, HNO3 இந்த மூணுமே என்னன்னா ஸ்ட்ராங் ஆசிட். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், H2SO4, சல்ஃபியூரிக் ஆசிட், HNO3, நைட்ரிக் ஆசிட். இந்த மூணு இப்பதான் பார்த்தோம். சல்ஃபியூரிக் ஆசிட், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட். இப்ப இந்த மூணு என்னன்னா இருக்கிற வந்து இல்லாத ஆப்ஷன் தான் வந்து நம்ம எடுக்கணும். அப்ப பாருங்க, இங்க H2SO4 டெஃபினட்டா வரக்கூடாது, HNO3 டெஃபினட்டா வரக்கூடாது, HCl டெஃபினட்டா வரக்கூடாது. அப்ப என்ன, ஒரே ஒரு ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ தான் வரும். இப்ப என்ன அப்படின்னா இந்த CH3COOH அது நம்ம பார்த்தோம். வீக் ஆசிட் இங்க பாருங்க, CH3COOH அசிட்டிக் ஆசிட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதெல்லாமே லேர்ன் பண்ணாதான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கையே வைக்க முடியும். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாமா. அடுத்த 9th கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். Babu took some quantity of dilute nitric acid in a test tube and heated the test tube at 70 degrees Celsius for about 10 minutes. வாட் வாஸ் இட் எஃபெக்ட் ஆன pH ஆஃப் நைட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்றாங்களா. ஒன்றும் கிடையாது, நல்லா கவனிங்க. நைட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்றாங்க. நைட்ரிக் ஆசிட் என்ன, HNO3. இப்பதான் பார்த்துட்டு வந்தோம். இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. ஸ்ட்ராங்கான ஆசிடா இருக்கும்போது என்ன, அங்க H பிளஸ் அயன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஹையா இருக்கும். எதை விட, OH மைனஸ் விட. அதுதான் வந்து மீனிங். அதுதான் வந்து என்ன, pH ஓடது வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுக்கறது, ஆசிட் பேஸா அப்படின்னு பார்க்கறதானது. சரி, இப்ப என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா இதை வந்து என்ன பண்றாங்கன்னா ஹீட் பண்றாங்களாம். ஸோ ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுனா, எப்போதும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஒரு ஆசிட் இருக்கு இல்ல பேஸா இருக்கு. ஆசிடா இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கரைசல்லையே வந்து ரொம்ப கம்மியானதா வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப ஆல்ரெடி கொஞ்சமான வந்து வாட்டர் கண்டென்ட் தான் இருக்கு. இப்ப இதை ஹீட் பண்ணும்போது என்ன, இருக்கிற வாட்டர் கண்டென்ட் என்ன கம்ப்ளீட்டா என்ன ஆயிடும், எவாபரேட் ஆகி போயிடும். அப்ப எவாபரேட் ஆகி போயிருச்சுன்னு வச்சுக்கலாம், என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி இருக்கிற ஆசிட் கண்டென்ட்டை இன்னும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா அதிகப்படுத்தும். ஏன்னா வாட்டர் இருக்கிறத வச்சுதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டில் கொஞ்சம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா OH மைனஸ் அயன் இருக்குன்னு அர்த்தம். அந்த OH மைனஸ் அயன்ஸையும் ரொம்ப கம்மி பண்ற அளவுல என்ன ஆகுதுன்னா வாட்டர் கண்டென்ட் போச்சுன்னா என்ன, இருக்கிற ஆசிட் வந்து ரொம்ப என்ன ஆகும்னா ஹைலி வந்து அசிட்டிக்கா வந்து மாற ஆரம்பிச்சிடும். அதுதான் இந்த இடத்துல நடக்கிறது. நைட்ரிக் ஆசிடோட pH என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த pHோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாயிட்டு வரும். ஏன்னா 0ல இருந்து 14 ரைட்டாம். இப்ப இப்ப 7 தான் வந்து நம்மளுக்கு தெரியும் நியூட்ரல். இப்ப HNO3 ஸ்ட்ராங்கான ஆசிட், இது வந்து ஒரு 2 இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப இதை வந்து ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதுவும் 10 நிமிஷம் ஹீட் பண்ணும்போது என்ன, வாட்டர் வந்து கண்டென்ட் சுத்தமா வெளியே போயிடும். அப்ப வாட்டர் கண்டென்ட் சுத்தமா போகும்போது என்ன ஆகுனா இருக்கிற ஆசிட் இன்னும் ஹைலி அசிட்டிக்கா மாறும். அப்ப அசிட்டிக்கா மாறினா என்ன, இன்னும் வந்து 1 கிட்ட வரும். அப்ப 1 கிட்ட வரும்போது என்ன ஆகுது, pHோடது வந்து என்ன டிக்ரீஸ் ஆயிட்டு போகுது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா இது குறைந்துள்ளதுன்னு அர்த்தம். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். என்ன சொன்னா அதை இந்த இடத்துல கொடுத்துருக்கீங்க. இங்க பாருங்க, HN ஒரு ஸ்ட்ராங்கான ஆசிட், pH வந்து ஆல்ரெடி லோவா தான் இருக்கும்.
அதை எப்ப வந்து ஹீட் பண்றாங்களோ அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா HNO3யோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா அங்க இருக்கிற வாட்டர், அந்த சொல்யூஷன்ல இருக்க வாட்டர் வந்து எவாபரேட் ஆக ஆரம்பிச்சனால. அதனால என்ன, ஆல்ரெடி இருக்கிற வந்து பிஹெச் லோ தான். அதனாலதான் என்ன, பிஹெச் வந்து இன்னும் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். விச் மீன்ஸ் என்ன, மோர் அசெட்டிக்கா வந்து மாறுதுன்னு அர்த்தம். அதனால இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து டி வந்தது. 9 கொஸ்டின் பார்த்துருக்கு, நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்னமும் வந்து நிறைய கொஸ்டின் ஆசிட் பேஸ் சால்ட் வந்து கேட்டிருக்காங்க. அதனால நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஃபைனலா ஒன்னே ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் அந்த ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் அப்படிலாம் சொல்றேன் பாத்தீங்களா, இந்த எல்லா கிளாஸஸுமே என்னன்னா நம்ம சேனலோட ஆப்ல வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். அதாவது கம்ப்ளீட் ஜிஎஸ் டாபிக் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நான் எடுத்துட்டு இருக்கேன். ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கானமி, சயின்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு, கம்ப்யூட்டர் அவேர்னஸ், இந்த 7 டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டையரா நான் வந்து நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக டெடிகேட்டடா ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா ஜிஎஸ்க்கு நான் பொறுப்பு. நம்ம ஆப் வந்து டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க், எப்படி கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கான ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்மே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க கிளிக் பண்ணி வந்து என்னன்னா பார்த்துக்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7871385142 இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர். நீங்க கால் பண்ணி இல்லை வந்து வாட்ஸ்அப்ல சேட் பண்ணி வந்து நீங்க கேட்கலாம். கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். So finally, thank you for watching and have a nice day.